அப்போ டைரக்டர் எங்க ஷாட் வைப்பாரு, அடுத்த லைன் வந்து என்ன இருக்குன்னா, நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் மனம் போல நடந்தேன் அப்படின்னு எல்லாம் வருது. அப்போ டைரக்டர் வந்து ஒரு ஆற்றங்கரையில தான் அந்த ஷாட்டை வைப்பாரு, அதுல ஹீரோயினை நடக்க விட்டு தான் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சு இந்த நதியை எப்படி மியூசிக்கில் கொண்டு வருதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். சின்ன பையன், இப்ப இருக்கிற இளையராஜா இல்லை, நான் இளையராஜாவே இல்லை. அப்போ எனக்கு பேரே வைக்கல. அப்போ படம் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பேரே ராஜா தான். ராஜா பேரு என்னன்னு கேட்டாரு, தண்டராஜ் மாஸ்டர் மியூசிக் கத்துக்கிற போறப்போ ராஜையான்னு, ராஜையா நல்லா இல்ல ராஜான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நோட் புக்ல ஒரு ராஜான்னு எழுதினாரு. அந்த ராஜாவா தான் இருந்தேன். அப்போ நதியை வந்து நதியை ஒரு கரையை எடுத்தாருன்னா இந்த ஷாட்டுக்கு எப்படி நதியை எப்படி மியூசிக்கில் கொண்டு வர்றதுன்னு யோசிக்கிறேன். யோசிச்சா சரி நம்ம அலையை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலையை எப்படி மியூசிக்கில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 1 2 3 அந்த நேரத்தில் நான் சினிமாவில் நுழைந்த அந்த காலகட்டத்தில் இசையிலன்னா ரெண்டு சரணம் வைப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கும், பல்லவிக்கு அப்புறம் இன்னொரு பேக்ரவுண்ட் வரும். அதே பேக்ரவுண்ட ரெண்டாவது சரணத்துக்கும் முன்னாடியும் அதே வாட்ச் விட்டுருவாங்க. இதுதான் அந்த திரையுலகத்தின் பாடல்களுடைய அமைப்பாக இருந்தது. நான் வந்து புதுசா இப்போ சின்ன பையன்லேயே அப்புறம் துருன்னு இருக்கிறப்போ நம்ம 3 சரணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு 3 சரணம் வச்சேன். இப்ப ஒரு சரணம் முடிஞ்சு போச்சு, அடுத்த சரணம் எப்படி மியூசிக் போடுறது, என்ன போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி இந்த வார்த்தைகள் ஏதாவது உதவுதான்னு பார்த்தா கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் இருந்தது. அடடா, கனவுல உலகத்துல அந்த பொண்ணு மதுக்கிறா பொண்ணு இருக்கு, இந்த கனவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 1 2 3 என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப போரடிக்கும் பொண்ணு மாமன் பொழுதிருக்க வருவாரோன்னு கேட்டதுனால களத்து மேடை பிடிச்சுக்கிட்டேன். களத்து மேட்டில் என்னென்ன நடக்கும் தெரியுமா? 1 2